நம்மளுடைய திமுக அரசை திராவிட மாடல் அரசுன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. பட் பொதுவெளியில் எப்பவுமே பார்த்தோம்னா ஸ்டிக்கர் மாடல் அரசு தான். மத்திய அரசோட திட்டமாக இருந்தாலும் சரி, வேறு மாநிலத்தோட அரசோட திட்டமாக இருந்து எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க அது பேர் எடுத்துக்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, முதல்வர் படத்தையே ஒரு ஸ்டிக்கராக ஒட்டிட்டு, அதாவது மக்கள் வரி பணத்தில் அரசு நடத்தக்கூடிய நலத்திட்டத்தில் முதல்வர் படத்தை ஒட்டி எப்படி உடம்பு நோகாமல் எப்படி அவங்க பிரபலப்படுத்தணும் அப்படின்னு பார்த்து திட்டங்களுக்கெல்லாம் முதல்வர் பேர், இந்த மாதிரி மக்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், இந்த மாதிரி முதல்வர் பேரை வச்சு ஒரு திட்டத்தை அறிவிக்க ஆரம்பித்தாங்க. இதை பார்த்த எதிர்கட்சியான அதிமுக அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, மக்கள் நலத்திட்டத்துக்கு வந்து முதல்வருடைய பேர் பயன்படுத்தக்கூடாது, பேரை முதல்வர்ன்றதை பயன்படுத்தலாம், முதல்வருடைய பேரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் முன்னாடி இருக்கக்கூடிய பல உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள்லாம் சுட்டிக்காட்டி உயிரோடு வாழும் தலைவர்களுடைய புகைப்படமோ அவங்களுடைய பேரோ பயன்படுத்தக்கூடாது, அது தடை அப்படின்னு சொல்லி மிக மிக தெளிவாக அந்த உத்தரவை கொடுத்துருக்காங்க. அதே மீறி இன்று சனிக்கிழமை முதல்வர் அவர்கள் ஒரு மருத்துவ ரீதியான ஒரு நலத்திட்டத்தை தொடங்கி, அதுவும் அந்த ஸ்டாலின்ற பெயரோட நிற்கிறது. அதை ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுங்க, ஏன்னா இதுக்கு ஆல்ரெடி இதுக்கான போஸ்டர் பேம்ப்ளெட்லாம் அடிச்சிட்டோம், இது கொஞ்சம் எக்ஸம்ஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்க ரொம்ப அழகா ஆரம்பிச்சீங்க செய்தியை சொல்லும்போது. இந்த ஆளக்கூடிய திமுக அரசு ஒரு ஸ்டிக்கர் அரசு. அப்ப இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்துல பல கோடிக்கணக்கான ஸ்டிக்கர் அடிச்சு, ஸ்டிக்கர் அடிக்கக்கூடிய பிரிண்டர்லாம் அவர்களுக்கு பெரிய வாழ்வு வந்திருக்கிறது. அவ்வளவு ஸ்டிக்கர் அடிச்சிருக்காங்க. நீங்க சொன்னப்பறம் எனக்கே அதை யோசனை பண்ணி பாக்குறேன், எத்தனை ஸ்டிக்கர். நாமளே இந்த ஸ்டிக்கரை பத்தியே பல நியூஸ் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே. ஒருத்தன் மனைவி இருந்தானா அவன் வீட்டுல சமைக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் தான் ஊத்துவாளாம். வெளியில எங்கேயா மாமியார் வீட்டு எங்கேயா சமைக்க போனா அப்படியே டின் ஊத்துவாளாம். ஊரா விட்டு நெய், எனக்கு என்ன கவலை. இது இந்த பழமொழி மூலம் அவங்க சொல்லுவாங்க. இப்ப இதே மனப்பான்மை தான் இந்த திராவிட குஞ்சுகளுக்கு. நீங்களும் நானும் கட்டக்கூடிய வரிப்பணம், மக்களுடைய நலத்திட்டத்துக்கான வரிப்பணம், அதை எடுத்து ஸ்டாலின் படத்தை போட்டு ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி, அவங்க அண்ணாதுரை, பெரியாரு எல்லாரும் படத்தையும் போட்டு ஒரு கட்சியுடைய விளம்பரத்தை போல விளம்பரத்துக்காக இந்த செலவு செய்யப்படுகிறது என்று இப்ப குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. கோர்ட் நல்லா பாராட்டுறோம், உண்மையிலேயே நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. நம்முடைய கேள்வி என்னன்னா, இது தெரியாதா திமுகவுக்கு? தெரியும், தெரிஞ்சே பண்ணிருக்காங்க. இப்ப கோர்ட் தீர்ப்பு வரும், அவங்களுக்கு தெரியும். அந்த கோர்ட் தீர்ப்பு வர வரைக்கும் எவ்வளவு விளம்பரம் பண்ணலாம், விளம்பரம் பண்ணிக்கலாமே, லாபம் தானே, அப்படி யோசிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் இப்ப பாருங்க, அவன் கோர்ட்ல சொல்றான், ஏற்கனவே பல லட்சக்கணக்கான இந்த மாதிரி பேம்ப்ளெட், நோட்டீஸ், போஸ்டர், மற்ற இதெல்லாம் இந்த மாதிரி இந்த பேர் போட்டு படம் போட்டு அடிச்சாச்சு, இதை வீணா போகும், மக்கள் விற்பனை வீணா போகும், அதனால இதை தொடர அனுமதிக்க வேண்டும், இது தீர்ந்து போற வரைக்குமாவது கொஞ்ச நாளைக்கு இப்படின்னு சொல்றாங்க. இப்ப இத்தனை லட்சம் ரூபாய் இது வீண் தான், கோர்ட்டுன்னு ஒத்துக்க போறது இல்லை. அப்ப ஏற்கனவே கான்ட்ராக்ட் யார் கொடுத்திருப்பாங்க, டெண்டர் யார் கொடுத்திருப்பாங்க, கட்சிக்காரனுக்கோ அல்லது குடும்பத்துடைய ஜால்ரா யாருக்கோ, பினாமி யாருக்கோ தான் கொடுக்க போறாங்க. ஏற்கனவே கொடுத்தது அப்படிதான் கொடுத்திருப்பாங்க. ஆகவே எந்த வகையிலும் கட்சிக்கும் இந்த குடும்பத்திற்கும் லாபம், நஷ்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு. விளம்பரம் இந்த கட்சிக்கு, நஷ்டம் மக்களுடைய வரிப்பணம். அந்த பழமொழி சொன்னோட இன்னொரு பழமொழி ஞாபகம் வருது பாருங்க. இந்த யானை பத்தி சொல்லுவாங்க, யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் அப்படிம்பாங்க. இந்த கருணாநிதி இருக்கும் போதும் மக்கள் வரிப்பணத்தை ஊர் பணத்திலே கொள்ளையடித்து வாழ்ந்தார். இறந்து போன பிறகும் பொது இடத்துல, ஊர் மெரினா பீச்சில் அரசு பணத்துல ஒரு கல்லறை. அப்ப இருந்தாலும் இறந்தாலும் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வாழ்ந்த ஒரு பெரிய தலைவர் கருணாநிதி. அந்த பாரம்பரியம் திராவிட பாரம்பரியம். ஆகவே இது நல்ல அழகான தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, மத்திய அரசுடைய பல திட்டங்கள், இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறீங்கன்னு சொல்றீங்க இல்லையா, PM ஆவாஸ் யோஜனா, மோடியின் வீடு கட்டும் திட்டம் அப்படி வரல, பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் தான் வருகிறது. அப்படிதான் இருக்கணும். ஆனா இங்க எல்லாத்தையும் ஸ்டாலின் ஸ்டாலின் ஸ்டாலின். அப்ப அரசு பணத்தை முறைகேடாக, இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த கவர்மெண்ட், இட் இஸ் தவறாக வழிநடத்தப்படுகிறது, முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதான் சொல்லியிருக்காங்க. அதனால இது நல்ல தீர்ப்பு. இப்ப எலெக்ஷன் கமிஷன் ஒரு நோட்டீஸ் விடணும், நிச்சயமா செய்யணும். இந்த மாதிரி பண்ணிருக்கேன்னு சொல்லி நோட்டீஸ் விடணும். ஏன்னா பாருங்க, தேர்தல் நடத்தை விதிகள்லாம் வருவதற்கு முன்பாகவே பல வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த தேர்தலில் பணப்பட்டுவாடா பண்றாங்க இல்லையா, அதுக்கான லாஜிஸ்டிக் சப்போர்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த வீடுதோறும் ஸ்டாலின் வீடுதோறும் போய் பார்க்கறதுன்னு சொல்ல அந்த திட்டத்தின் மூலமாக அதுக்கான திட்டம் தான் இது. வெளியில அந்த பெயர் என்று பல பேர் சொல்கிறார்கள்.
கம்ப்ளீட் அதுக்கான ஸ்கெட்ச் போட்டு எல்லா ஏற்பாடு செஞ்சு முடிச்சாச்சு. இல்ல அதுக்கே நீங்க பாத்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வருகிறது. இந்த மாதிரி ஆதார் எண்கள் இந்த மொபைல் நம்பர்லாம் கேட்டு வரும்போது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேட்கும்போது அரசு தரப்பா ஆஜராகிறாங்க. அதாவது திமுக கட்சி நடத்தக்கூடிய இந்த இதற்கு அரசு தரப்புல இருந்து ஆஜராகும் போது அவரு நீதிபதி கேட்கிறார், நீங்க அரசு தரப்புக்கு எப்படி வரங்க? இது கட்சி சார்பா நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயத்துக்கு எப்படி நீங்க அரசு தரப்புல இருந்து வருவீங்க? நீங்க அரசு தரப்பு வழக்கறீங்களா கட்சி தரப்பு வழக்கறீங்கன்னு கேள்வி கேட்டதை நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு அரசு தரப்பு என்பதே கட்சியினுடைய அலுவலகம் போல செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்று நீதிமன்ற வளாகத்தில் நமக்கு நிரூபணமாயிருக்கிறது. அந்த அளவுக்கு மோசமான அரசாங்கமா இருக்கிறது. அதனால இந்த தீர்ப்புல ஒரு விஷயத்தை சேர்த்து இருக்கணும். அது எனக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ இந்த தொகை இந்த திட்டத்துக்காக என்று சொல்லி இந்த தொகை ஒதுக்கக்கூடிய ஒரு சாங்ஷன் அத்தாரிட்டி ஒருத்தர் இருப்பார். அவர் தானே கொடுத்துருப்பார் இல்லையா? அவருக்கு தெரியாதா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு? தெரிந்தே ஏன் செஞ்சார்? அப்ப இது வரைக்கும் எவ்வளவு செலவு, இந்த திட்டத்துக்கு எவ்வளவு செலவாயிருக்கிறதோ அந்த தொகை முழுக்க அந்த அதிகாரிகள் அல்ல அந்த அதிகாரி தன்னுடைய கைப்பணத்தில் அரசுக்கு திருப்பி செலுத்த வேண்டும். ஏன்னா அவருடைய அலட்சியத்தினால அவர் கையெழுத்துப்பட்டதால் இந்த மாதிரி நடந்திருக்கு என்று சொல்லி அவருக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டால்தான் இது போன்ற தவறுகள் வருங்காலத்தில் நடக்காம இருக்கும். ஒரு கட்சி சொல்லிட்டா உடனே ஒரு ஆபீசர் கைது போட்டுவாரா? முடியாது சார், அந்த மாதிரி சொல்லணும்ல. ஏன் சொல்லல? ஆகவே அப்படி தீர்ப்பு கொடுக்கப்பட்டால்தான் இது போன்ற தவறுகள் மீண்டும் நடக்காமல் இருக்கும். அதனால அது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். ஆனா எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் should give a notice to DMK.